ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலே ஈஸியாக முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெரி சிம்பிளான மெத்தேடு தான். ஒரு 4-5 பொருள் இருந்தால் போதும், நல்ல டேஸ்டியான முட்டை சாதம். வாங்க பார்க்கலாம். பொருள்னு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நான் 6 முட்டை எடுத்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அப்புறம் டொமேட்டோ சாஸு, ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு. நான் எப்பயுமே இதுதான் யூஸ் பண்ணுவேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமேலு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு பாருங்கள். வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வணங்கணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போடுறேன். இப்போ பாதி வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. நான் ஆல்ரெடி சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ 6 முட்டை உடச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதை நான் இதில் ஊற்ற போகிறேன். அடுப்பு கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க, இன்னும் எல்லாம் கட்டி கட்டியாக ஆயிரும். மெதுவாக அப்படியே எல்லாம் கிளறி விடுங்க. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வடித்து வச்ச சாதத்தை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இல்லாமல் போடுங்க. இப்போ பாருங்கள், ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ். இப்போ நான் ஒரு பேக்கெட் அப்படியே நான் போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா கொஞ்சமாக போடுங்க. அப்புறமா மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். அந்த மிக்சியில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருப்பாங்க. சப்போஸ் பத்தலை நம்ம ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம கடையில் வாங்கி அடிக்கடி சாப்பிட்டா அது உடம்புக்கு தான் கெடுதல். அதனால் அவங்க என்ன ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியலை. அதனால் நாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு நான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், நல்லா கிளறிக்கோங்க. ஒயிட் ரைஸாக இருக்காமல் நல்லா ஒரே மாதிரி எல்லா இடமும் நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக டொமேட்டோ சாஸ் ஊற்ற போகிறேன். இது வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கணும், இல்லை வேண்டாம்னா வேணாம் விட்டுருங்க. இதில் நான் வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்த்துல, எங்கள் வீட்டில் இப்போ இல்லை அர்ஜென்ட்டுக்கு. இதில் நீங்கள் கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோஸு, கேப்சிகம் இதில் ஒன்று கூட சேர்த்திங்கன்னா கூட நல்லா டேஸ்ட் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். நான் சிம்பிளாக பண்ணுறதுனால எந்த வெஜிடபிளும் நான் ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள், நம்மளுடைய எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.